ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லண்டன் தமிழ் கிச்சன். போய் ஒரு ஆளுக்கு 3rd பர்த்டேக்கு போட்ட பெட்ரோல் கேக்கை உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபொண்டன்ட்டுக்கு டைலூஸ் பவுடர் போட்டு குழச்செடுக்கணும். உருவங்களை எப்படி சேவ் பண்ணி எடுக்கணுமென்றதை பாருங்க. பின்னால் ஒயிட் கலரில் ஒரு ரவுண்ட் ஷேப்பாக இருக்கிறது டியர் செப்பரேட்டிங் பிளேட். அதை யூஸ் பண்ணித்தான் இந்த ஃபொண்டன் ஃபிகரை மேலே வைக்கிறேன். ஏன்னு சொன்னால் ஃபொண்டனில் நான் இந்த உருவம் செய்கிறபடியாக ஃபொண்டன் ஹெவியாக இருக்கும். கேக்குக்கு மேலே வைக்கல, கேக்கை அமர்த்தி ஷேப் இல்லாமல் பண்ணிடும். அதால் செப்பரேட்டிங் பிளேட் யூஸ் பண்ணுறேன். ஃபொண்டன்ட்டை ஸ்டிக் பண்ணுறதுக்கு நீங்கள் வாட்டர் யூஸ் பண்ணலாம். இந்த உருவத்தை செய்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் கலர் ஃபொண்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். கேக்கை டெக்கரேட் பண்ணுறதுக்கு போன் ஷேப் பண்ணி எடுக்கிறேன். கிளவுட்ஸ் கட்டர் எடுத்து வச்சுக்கிறேன். அந்த கிளவுட்ஸ் கட்டரால் தான் கிளவுட் ஷேப் கட் பண்ணி எடுக்கிறேன். கட்டரால் கட் பண்ணி எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் க்ளீனாக இருக்கும். 2 tiers-ல இந்த கேக்கை டெக்கரேட் பண்ணுறேன். பேஸ் கேக் டம்மியாலையும் டாப் கேக்கிலையும் ஃபொண்டன் கவர் பண்ணி வச்சிருக்கிறேன். இது 3rd பர்த்டேக்கு செய்கிற கேக் கண்டபடியாக 3 என்ற நம்பர் ஸ்டிக் பண்ணுறேன். எடிபிள் சீட்டில் பெட்ரோல் ஆர்டர் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். எடிபிள் சீட்டுக்கு எடிபிள் க்ளூ யூஸ் பண்ணி ஒரு தின் லேயரான ஃபொண்டன்ட்டை ஸ்டிக் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபொண்டன்ட்டோட ஸ்டிக் பண்ணுறதுக்கு தண்ணி பூசி ஸ்டிக் பண்ணுறேன். இப்படி எடிபிள் சீட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணினீங்கள்னு சொல்லி சொன்னால் உறிஞ்சு வராது, க்ளீனாக நிற்கும். கட் பண்ணி வச்சிருக்கிற முகில்களை ஸ்டிக் பண்ணி விடுகிறேன். கேக் செப்பரேட்டரை கேக்குக்கு மேலே வச்சு எங்கே நாங்கள் கேக் டுவெல்ஸை செருகணுமென்றதை பார்க்கணும். இப்போ கேக் டுவெல்ஸை செருகிறேன். மிச்சமாக இருக்கிற பாகத்தை வெட்டி எடுத்து விடணும். இந்த கேக் டுவெல்ஸுக்கு இல்லை, நாங்கள் கேக் செப்பரேட்டை கொழுவி விட்டால் எவ்வளவு ஹெவி என்றாலும் அது கேக்கை அமர்த்தாது. இந்த கேக்குக்கு கேக் டொப்பரா பெட்ரோல் டாய்ஸை தான் வாங்கி வைக்கிறேன். நீங்கள் உங்களோட வீட்டில் பர்த்டே பார்ட்டி செய்யக்கில்ல கேக்கை செய்துட்டு இப்படி கேக் டாய்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணினீங்களா கேக் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும்.
கேக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் எனக்கு கமெண்ட் போடுங்க. போ பெட்ரோல் தீம் கப் கேக் டெக்கரேட் பண்ணுறேன். கப் கேக்குக்கு பட்டர் ஐசிங் பூசணும். பட்டர் ஐசிங் பூசி க்ளீனாக அழுத்தி எடுக்கணும். அடுத்ததா போ வைக்கிறேன். பூவையும் போன்ஸையும் வச்சுத்தான் இந்த கப் கேக்கை டெக்கரேட் பண்ணுறேன். என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதி. பாய்.